காய்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அண்டர் 20Kல ஒரு பெஸ்ட்டு ஃபோன் தேடிட்டு இருக்கீங்களா? இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபோன் சொல்லலாம். ஓகேங்களா? அது என்ன ஃபோன் கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கு iQOO Z9 தான். ஓகேங்களா? இந்த iQOO Z9ல் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதுவும் அண்டர் 20Kல இது ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா? இது அண்டர் 20Kல ரிலீஸ் ஆகுதுனால இந்த ஃபோன் நல்லாவே இருக்குது. நல்ல ஸ்பெக்ஸும் இருக்குது. ஆன் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பெக்ஸ் இருக்குது. என்ன இல்லைன்றது அன்பாக்சிங்கோட உங்களுக்கு ஒரு டீட்டெயில் ரிவ்யூவை இந்த வீடியோவில் கொடுக்குறோம். ஓகேங்களா? வீடியோவை எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சஞ்சய் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு டெக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டெக்கை பற்றி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான டெக் நியூஸஸ் வந்து டெய்லி நம்ம ஒவ்வொரு வீடியோவாக போட்டுகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெக் நியூஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஃபுல்லாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த iQOO Z9ல் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை ஒன்று நம்ம அன்பாக்சிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? சரி வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாங்களா? சரி வாங்க இந்த ஃபோனோட அன்பாக்சிங் இதோட வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா ஃபோன். ஓகேங்களா? ஃபோன் இருக்கும். அது தாண்டி பார்த்தீங்கன்னா TWS கேஸ் இருக்கும். நல்ல ஒரு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ டைப் A to C கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிம் எஜெக்டர்ஸ் இருக்குது. அப்புறம் ஓகேங்களா? அப்புறமா ரீடிங் மேனுவல்ஸ் இருக்குது. இதுதான் பாக்ஸ் கண்டென்ட். ஓகேங்களா? இவ்வளோ தான் பாக்ஸ் கண்டென்ட்டு. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இது ப்ரஷ்டு வந்து க்ரீன். ஓகேங்களா? இது வந்து ப்ரஷ்டு க்ரீன். இது இல்லாமல் இன்னொரு கலருமே இருக்குது. அது என்ன கலருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கலராக ப்ரஷ்டு க்ரீன். இது இல்லாமல் இன்னொரு கலர் கிரஃபைன் ப்ளூன்னு இன்னொரு கலர் இருக்குது. 2 கலரில் இந்த ஃபோனு வந்து லான்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஈஸி ஃபினிஷ்டு நல்ல ஒரு கலர். ஓகே, பார்த்தீங்கன்னா இது நல்ல கலராக இருக்கும். 7.8 mm திக்னஸ் பாக்ஸ் இருக்குது. IP வந்து 54 ரேட்டிங் இருக்குது. ஓகேங்களா? இதோட டிசைனும் பார்த்தீங்கன்னா இந்த மயில் இறகுலேருந்து வர மாதிரி ஒரு டிசைன் இருக்கும். அந்த டிசைனே ஒரு நல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபோனில் அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட்டும் ரொம்ப மினிமல் பண்ணியிருக்காங்க. 188 கிராம்ஸ். ஓகேங்களா? வெயிட் ஹோல்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு மினிமமாக தெரியும். ரொம்ப வெயிட் உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி பேட்ரி வந்து 5000 mAh பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேட்ரி வந்து நல்லா நிற்கிது. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டு நல்லா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அது வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. வேறு பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளின் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. உங்களுக்கு AMOLED டிஸ்பிளேனால இன்டிஸ்பிளின் ஃபிங்கர் பிரிண்ட் வந்துடும் உங்களுக்கு கம்பல்சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இல்லை, ஆனாலும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நல்லா சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இது நான் ஏற்கனவே சொன்னேன், AMOLED டிஸ்பிளே தான். AMOLED எத்தனை இன்ச்சஸ்னு பார்த்தீங்கன்னா 6.67 inch ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே இருக்குது. நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சென்டரில் கேமரா கொடுத்ததுனால ஃபுல் டிஸ்பிளே உங்களுக்கு கவர் ஆகுது. நல்லாவே உங்களுக்கு ஒர்க்கிங் சூப்பராக இருக்குது. இதில் வந்து ட்ராகன் ட்ரைல் ஸ்டார் 2+ ப்ரொடெக்ஷனுக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதோட ட்ராகன் ட்ரைல் அதோட மின்ஷனிங் வேர்டு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதோட ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. வித் 1800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிரைட்னஸ் கண்டென்ட்டு வாட்ச் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு HDR கண்டென்ட்டு நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது அது நீங்கள் என்னென்ன வச்சு அதோட பிரைட்னஸ் அதோட ஹையஸ்ட்டு பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு பிக்சல் வைக்க பார்க்கும்போது நல்லாயிருக்கு. அதே மாதிரி MediaTek Dimensity 7200 MediaTek Dimensity ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸர். ஓகேங்களா? இது நல்ல ப்ராசஸர். ஆண்ட்ராய்டு ஸ்கோர் நல்லா இருக்குது. பெஞ்ச் மார்க் ஸ்கோரும் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஓவராலாக. அப்புறம் LPDDR4X ரேம் ஸ்டோரேஜ் டைப். அப்புறம் ஸ்டோரேஜ் டைப் பார்த்திங்கன்னா UFS 2.2 இருக்குது. ஓரளவு ஓகேயான ஸ்டோரேஜ் டைப்பு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து 7.2 lakhs இருக்குது. நல்ல ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வருது. MediaTek Dimensity ஸ்கோர் அதாவது ஃபஸ்ட் இன் செக்மெண்ட், அதாவது இந்த 20,000 அண்டர் 20,000 எல்லாம் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஃபோனில் இந்த பட்ஜெட் வந்து ஃபஸ்ட்டு செக்மெண்ட் சொல்கிறாங்க. அதே மாதிரி Android 14 இருக்குது. Android 14ல் என்ன ஃபன்டச் OS தான் கொடுத்துருக்காங்க. ஃபன்டச் OSயில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னிங்கன்னா ஆட் கேம்ஸ் அதை பற்றி சொல்கிறேன். 2 years ஜென்ரேஷன் 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பாங்க. இந்த ஆட் கேம்ஸ் வராமல் என்ன பண்ணால் நீங்கள் மேலே அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரைட் டாப் கார்னர் கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு அதில் செட்டிங்ஸில் போய்ட்டு அந்த 2 ஆப்பு அதை போய் டிசேபிள் பண்ணுறேங்க. அந்த க்ரியேட் ஆட் ஆப்ஸ் அந்த ஹோம் ஸ்க்ரீன் ஆட் கேம்ஸ் ஹோம் ஸ்க்ரீனை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு விசிபிள் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்னாப்சாட் அந்த மாதிரின்ற ஆப்ஸ் மட்டும் இருக்குது உங்களுக்கு ப்ளோட்வேர். நீங்கள் அதுக்கப்புறம் டெலிட் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் BGMIல் 60 FPS விளையாடும் போது நல்லா உங்களுக்கு சூப்பராகவே நல்லா இருக்குது. எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மூத்தாகவே நீங்கள் விளையாடுற மாதிரி இருக்கும். ஸ்மூத்னஸ் நல்லா இருக்குது. ஓகேங்களா? சரி, நல்லா ஸ்மூத்னஸாக இருக்குது. நீங்கள் கண்டினியூஸாக விளையாடினாலும் நீங்கள் ரொம்ப ஹீட்டாக இருக்காது ஃபோனு.
நார்மலாக தான் இருக்குது. ஹீட் சென்சேஷனும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு கேமராவை பார்க்கலாமா? கேமராவில் வந்து இது 2 டபுள் கேமராவில் 50 மெகா பிக்சல் சோனியோட IMXோட 882 ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்னு சொல்கிறாங்க. 50 மெகா பிக்சலில் சோனியோட IMX 4K 30 fps வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் வித் OISனால் நிறைய பேருக்கு தெரியும், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். அதுதான் OISன்னு சிம்பிளாக சொல்லுவாங்க. ஓகேங்களா? டபுள் கேமரா செட்டப்ஸ். இப்போ ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமராவும் நல்ல ஒரு பிக்சர்ஸ் எடுக்குது. ஓகேங்களா? அது மட்டும் நல்லா 50 மெகா பிக்சலு கேமராவும் நல்லா எடுக்குது. சூப்பர் நைட் மோட்லேயும் நல்லாயிருக்கு. அப்புறம் கேமரா ஆல் ஓவர் குட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்டிக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்டிக்கு நல்லாவும் இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கோம், எந்த ஒரு ப்ராடக்ட்டு எது லான்ச் பண்ணுறாங்களோ அதுக்கு சர்வீஸ் இருக்கணும். ஃபஸ்ட்லேருந்து நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ப்ராடக்ட் கொடுத்தாலும் அதுக்கான சர்வீஸ் அவங்க நல்லா கொடுக்கணும். அப்போ தான் அதோட ரீச்சும் நல்லாயிருக்கும், அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகி அவங்களுக்கு அந்த ரீச்சும் நல்லாயிருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எங்கே ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருந்தாலும் அதுக்கான சர்வீஸ் கொடுக்கணும். அதே மாதிரி இது விவோவோட சர்வீஸ் சென்டர் தான் 670 ப்ளஸ் சர்வீஸ் சென்டர் இந்தியாவுக்குள்ளே இருக்குது. நீங்கள் எல்லா விவோ சென்டர்ஸ்லேயும் நீங்கள் போய் ஐக்யூ ஃபோனுக்கான சர்வீஸும் பண்ணிக்கலாம். ரொம்ப சர்வீஸ் உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கிறதுனால விவோவில் ஃபோனும் நல்லாயிருக்கு. இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன விவோ ஐக்யூ எல்லா ஃபோன்ஸுமே நல்லாவும் இருக்குது. நம்ம ரீசெண்டாக விவோ V30 சீரிஸும் எல்லாம் ரிவ்யூ பண்ணியிருப்போம். அதை செக் பண்ணுறவங்களும் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணையத்தில் இருப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.